நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 19/12/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று அதிகாலை 5:56 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று முழுவதும் கேட்டை. யோகம் இன்று காலை 6:23 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று முழுவதும் பரணி. மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் எதிர்பார்த்த பணம் கையில் வரக்கூடுங்க. வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறக்கூடுங்க. பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும். பேசும்பொழுது பொறுமை அவசியம், நிதானம் அவசியம். தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். இன்று உங்களுக்கு ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. வியாபாரிகள் போட்டி விற்பனையை சமாளித்து வெற்றி பெற முடியும். குடும்பத்தில் தடைப்பட்டு வந்த காரியம் கண்டிப்பாக சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக எதிலும் செயல்படுங்கள். விரும்பிய விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பெண்கள் இன்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று கூடுமானவரை எதையும் யோசித்து செய்யுங்கள். காதலை பொறுத்தவரைங்க திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. கண்டிப்பாக கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், குரு பகவான் வழிபாட்டையும், அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று நீங்க முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். முடியாத காரியங்களுக்கெல்லாம் முடித்து காட்டுவீர்கள். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். மனப்பதட்டம் உருவாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. என்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடும் நான் என்று சொல்ல முடியும். பரணி. இன்று எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொறுமையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதும். கிருத்திகை. பண வரவு எதிலும் உண்டாகுங்க. காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். வெற்றி பெறுவதற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். பணம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். எதையும் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள். தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடை கொடுங்க. இன்று உங்களுக்கு சுலபமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். உறவுகளுக்கு இடையே ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் ஓரளவு வெற்றி பெறக்கூடும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் முன்னேற்றம் இருக்கும். அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி ஏற்படக்கூடும். சிலர் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அலுவலகத்தில் பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதலாக இன்று உழைக்க வேண்டியிருக்குங்க. சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முயற்சி வெற்றியை கொடுக்கும்.
நல்ல முடிவுகள் எடுப்பதன் மூலம் முன்னேற்றம் இருக்கும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் கண்டிப்பாக சரியாக கூடுங்க. என்று பெண்கள் நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நல்லதொரு சம்பளத்திற்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை மட்டுமே கொஞ்சம் சிரமம் இருக்குங்க. இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடி அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி செல்லக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சிலர் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். இன்று நீங்க மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். ரோகிணி. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். காரியங்களும் சுலபமாக முடிய கொடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். என்று நீங்க முடிவுல ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். மிருக சிரிஷம். நல்லதொரு முடிவுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். சுறுசுறுப்பு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. சுயமரியாதை கண்டிப்பாக கூட்டும். எதிலும் முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். என்று நீங்க பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்று சொல்ல முடியும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். மிதுனம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூட்டும். எதிர்பார்த்த விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் வெற்றி இருக்குங்க. என்ற மிதுனம் ராசினியர்கள் தேவையான பணம் இருப்பதினால் திடீரென ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். உங்கள் யோசனையை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடும். அலுவலகத்தில் உங்களுக்கு பணி சுமை சீராக இருக்க கொடுங்க. எதிலும் அலட்டிக் கொள்ளாமல் தைரியமாக ஈடுபடுவீர்கள். அதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டுதலை பெற்றுத் தரக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடுங்க. இன்று எதிர்பார்த்தபடி சரக்குகள் விற்பனையாக கூட்டும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. போட்டி விற்பனையாளர்கள் விலகி செல்லக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவர்கள். கடனும் தங்கு தன்னையடி கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு எதிலும் நிதானமாக போக்கு வேண்டும். அரசு பணியில் உள்ளவர்கள் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். அதேபோல் வேலை நிமித்தமாக சில பணிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்க கொடுங்க. வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல தகவலும் வரக்கூடும். பெண்கள் என்று இனிமையாக பேசுவீர்கள். குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன உறுதித்தன்மை ஏற்பட கொடுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். கண்டிப்பாக ஜெயிக்குங்க. கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நான் என்ன சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நியாயமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நெறிமுறையுடன் செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நான் என்று சொல்ல முடியும். திருவாதிரை. இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் அலைந்து பாய்ந்து கொண்டிருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும். சுலபமாக உங்களால் ஜெயிக்க முடியும்.
அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எதை நினைத்தும் பயம் வேண்டாம். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். குழப்பம் வேண்டாம். புனர்பூசம். எதிரிகள் தவிடுபொடியாக கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கூடுதலாக பணவரவை வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லதொரு நட்பினை உருவாக்கிக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. எதிலும் சந்தோஷம் உண்டாக கூடும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள், அது போதுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று அதிகப்படியாக உழைக்க வேண்டியிருக்கும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. சுய தேவைகள் பூர்த்தியாகும் என்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கூடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். கூடுமானவரை இன்று நீங்க யோசித்து எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கடகம் ராசினியர்கள் பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். நியாயமான விஷயத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்பட கொடுங்க. மன வலிமை இன்று கண்டிப்பாக உண்டாக கூடும். என்ற பயணங்கள் ஓரளவு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதியவர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. ஆதாயம் வரக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோவில் விசேஷங்களை முன்னேற்றம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உறவினர்கள் வருகை இருக்க கொடுங்க. தெளிவான முடிவெடுப்பீர்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடும். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். நல்லபடியாக எல்லாம் செல்லுங்க. பெண்கள் இன்று வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று திட்டங்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். குழப்பம் வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பயம் வேண்டாம். காதலுக்காக முடிவெடுக்கும் போது தெளிவாக எடுப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். படிப்பில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உங்க மனசுக்குள் மகிழ்ச்சி கூடுதலாக இருக்க கொடுங்க. தைரியமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்புடனும் இன்று நீங்க செயல்படுவீர்கள். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தை நல்ல பேர் எடுக்க கொடுங்க. நல்லதொரு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளும் நான் சொல்ல முடியுங்க. பூசம். என்று யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். அதிகார தோணையுடன் காணப்படுவீர்கள். முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள் என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆயில்யம். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சில இடங்களில் நீங்க செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சந்தோஷமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். என்று நீங்க முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். சிம்மம் ராசினியர்கள் என்று காரிய தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கொடுங்க. எப்படியாவது சாதித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த பணமும் கண்டிப்பாக கையில் வர கொடுங்க. இன்று சிம்ம ராசினியருக்கு வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இன்று பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிர்பார்த்த காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடும். முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. இன்று செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் அதிகரிக்க கூடும். அரசு ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதலை அடைய கூடுங்க. வேலை தேடும் இளைஞர்களுக்கு
தகுதிக்கேற்ற வேலைவாய்ப்புகளும் கிடைக்கக்கூடும். பிரிந்து சென்ற தம்பதியர் மீண்டும் வரக்கூடுங்க. ஒற்றுமையுடன் தான் இன்று வாழ்க்கை செல்லக்கூடும். எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்கக்கூடுங்க. பண தட்டுப்பாடு இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். தாய்மாமன் உறவு மூலம் உங்களுக்கு நல்லதொரு செய்திகள் வரக்கூடும். நட்பு வட்டம் விரிவடைய கூடுங்க. மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கூடும். பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. தாயின் உடல்நிலையில் மட்டும் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் முதுகு தண்டு வடத்தில் வலி இருக்குங்க. கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். சில குழப்பங்கள் மத்தியில்தான் சில முடிவுகளும் கிடைக்க கூடுங்க. எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள், அது போதும். இன்று காதலை பொறுத்தவரை சில குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். காதல நீங்க கை கூடுமா கூடாதா என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை செல்லக்கூடாது. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கல்வியில் குழப்பங்கள் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்ற உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். தாயின் உடல் ஆரோக்கியத்திடம் மக்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்று மாமன் மைத்துனர் வகையில் உதவியில் கிடைக்குங்க. சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். ஓரளவு கோரிக்கைகள் நிறைவேறும் நலனை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூரம் இன்று யதார்த்தமாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சுலபமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்புடனும் இன்று நீங்க செயல்படுவீர்கள். உத்தியோக மாற்றத்தை மீண்டும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று காரியங்கள் அற்புதமாக கை கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்க கொடுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்கள் காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். உத்திரம் நடுநிலையாக யோசிப்பீர்கள். சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்காது. சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இன்று நிலுவில் உள்ள பணம் வரக்கூடுங்க. கடனை எப்படியாவது அடைத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு ஏதிலும் மகிழ்ச்சி கூடும் நாளினை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்ற எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று மாற்று கருத்து உள்ளவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். பணம் இன்று செலவாகக்கூடிய சூழல் இருந்தாலும் வருமானமும் கண்டிப்பாக வரக்கூடும், பயப்பட வேண்டாம். யதார்த்தமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். மனம் உங்களுக்கு விழுந்து செல்லக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. எல்லாம் உங்களுக்கு சுமூகமாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எல்லாம் நல்ல வகையில் செல்லக்கூடும். யாரை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் உருவாக்கக்கூடும். இன்று நிலைவில் உள்ள பணம் வருவதினால் செலவுகளை ஓரளவு கட்டுப்படுத்தி விடுவீர்கள். அபாரமான திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். நேர்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இன்று ஓரளவு முடிவுகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டாகும். வழக்கமான பணிகளை மட்டும் கூடுதல் கவனம் இருக்கட்டும். பெண்கள் என்று சொத்து சார்ந்த வகையில கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். ஆதாயம் கொஞ்சம் கம்மியாகத்தான் கிடைக்கும். பெண்கள் இன்று புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சுப நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். நல்ல வாய்ப்புகள் வரக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை பதட்டம் இருக்கும். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசனை இருக்கும். காதலில் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மாணவர்கள் இன்று திருப்திகரமாக காணப்படுவீர்கள். அனுகூலமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9.
அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு மன கஷ்டம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம், அதில் மட்டும் கவனம் இருக்கட்டும். அஸ்தம். இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். மற்றபடி பிரச்சனைகள் இல்லைங்க. கமிஷன் துறையில் உங்களுக்கு லாபம் ஏற்பட கொடுங்க. சித்திரை. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற கொடுங்க. யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்களும் ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களாலையும் சாதிக்க முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று சுறுசுறுப்புடனும் விறுவிறுப்புடனும் செயல்படுவீர்கள். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். விடாபிடியாக செயல்பட்டும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்திலும் உங்களுக்கு என்று நல்ல பேர் உருவாக்க கொடுங்க. துரிதமாக பணிகளை மேற்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். வாழ்க்கை முறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. விருப்பமான விஷயம் நாட்டம் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று மேற்கொள்வது நல்லது. லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். எதிர்பாராத பொருள் வருவதற்கு இடம் உண்டாக கொடுங்க. வழக்கமான பணியில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் கவனம் எதிலும் செலுத்துவீர்கள். துலாம் ராசினியர்கள் வெளியூர்ல இருந்து நல்ல சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. காரிய அனுகூலமும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். வீட்டில் உங்களுக்கு மகிழ்ச்சி களை கட்டுங்க. புதிய முயற்சிகளை ஈடுபடாமல் வழக்கமான பணியில் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். சொத்து சார்ந்த வழக்குகளில் வெற்றி இருக்கும். தூர தேசத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேருங்க. அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களால் போற்றப்படுவார்கள். கடனும் தாமதமின்றி கிடைக்கக்கூடும். தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியும் லாபத்தையும் பெறக்கூடுங்க. வியாபாரிகள் இன்று கொள்முதல் சரக்குகளை அனைத்தையும் விற்பனை செய்து விடுவீர்கள். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே நெருக்கடியை கொடுக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதல் நீங்க அமைதியிலேயே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பாடங்களில் ஏதேனும் குழப்பம் இருந்தால் கண்டிப்பாக சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை ஓரளவு சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வழக்கமான பணிகளை நீங்க அற்புதமாக செய்து முடிக்க முடியும். சுவாதி. பயணங்களை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்கும். தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. முடிவில் லாபம் ஏற்படக்கூடும். என்று நீங்க உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். விசாகம். நல்லவர்கள் நட்பு உண்டாக கொடுங்க. உறவினர்கள் வருகை இருக்க கொடுங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கூடும். புதிய முயற்சிகளை வெற்றி ஏற்படக்கூடும். வழக்கமான பணிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். சொத்து சார்ந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். சரக்குகளை நீங்க அனைத்தையும் விற்பனை செய்து விடுவீர்கள். லாபமான நோக்கில் எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று நீங்க சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பீர்கள். வழக்கு விவகாரங்களிலும் கண்டிப்பாக வெற்றி காண்பீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கூடும். காரியங்களை கண்டிப்பாக அனுகூலம் உண்டாக கூடும். எதிலும் பொறுமையுடன் யோசித்து செயல்பட வேண்டிய சூழல் இருக்குங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அரசாங்க வகையில் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். வழக்குகளை கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள்
காரியங்களில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை சரி செய்து கொள்வீர்கள். அதிகாரியிடம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. எதிர்பாராத தன லாபம் உண்டாகும். உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் கூதுகளும் பிறக்க கொடுங்க. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பழைய பாக்கிகளும் வசூலாக கொடுங்க. நீங்கள் கேட்காமலேயே சிலர் உங்களுக்கு உதவிகளையும் செய்து கொடுக்கக்கூடும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் இருக்குங்க. அரசு ஊழியர்கள் நினைத்தபடி மாறுதலை அடைய கொடுங்க. மேல் அதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவீர்கள். இதுவரை சகோதரர்கள் மத்தியில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் நல்லதொரு முடிவை கொடுக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் கூட மீண்டும் வேலையில் சேரக்கூடும். அரசாங்க வேலைக்கான உத்தரவாத கடிதம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. உன் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பெண்கள் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைய முடியுங்க. பெண்கள் இன்று மனசுக்குள் ஒரு வித மகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல் போன்ற விவகாரங்கள் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், கவலைப்பட வேண்டாம். காதல் திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும். பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள், அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று தொழில்நுட்ப அறிவை விரிவுபடுத்துவீர்கள். காரியங்களையும் இன்று நீங்க சுலபமானதாக அமைத்துக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் இன்று நீங்க காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகள் இன்று விரைவாக நடைபெற கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். உணவு கட்டுப்பாட்டினை மேற்கொள்வது நல்லது. யாரையும் இன்று நீங்க பகைத்துக் கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லாம் ஓரளவு சுமூகமாக செல்லும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அனுஷம். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதி இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று விரைவாக செயல்படக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். அபார செயல்திறமை இன்று வெளிப்படக்கூடும். முயற்சிகளை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளி ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். கேட்டை. என்று பெருமைப்படும் விதமாக செயல்படுவீர்கள். காரியங்களை சுலபமாக அமைத்துக் கொள்வீர்கள். எண்ணற்ற மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனைவரும் இன்று உங்களை பார்த்து புகழ கொடுங்க. பாராட்டு மழை நனைவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று அனைவருக்கும் பிடித்தமான பிள்ளையாக காணப்படுவீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். எல்லோருக்கும் வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. நெடுநாளை ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறிவிடக்கூடும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியும் ஏற்பட கொடுங்க. நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். எதிலும் பொறுமையுடன் யோசித்து செயல்பட்டால் வெற்றியும் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். அனுகூலமான சூழல் வெளிப்படக்கூடும். பிள்ளைகளால் பெருமை ஏற்பட கொடுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் நன்மை உண்டாக்க கூடும். அலுவலகத்தில் எதிர்பாராத சலுகை கிடைக்க கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். வியாபார நோக்குடன் இன்று நீங்க பழகுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடும். மறைந்த பொருட்கள் மீண்டும் அனைத்தும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையுடன் நிற்க வேண்டும். மேல் அதிகாரிகள் கண்டிப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும். தொழில் உங்களுக்கு நினைத்தபடி கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக கூட்டும். இன்று பெண்கள் எதிர்பார்த்த காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். சுவாரஸ்யமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். சிரித்த முகத்துடனும் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு என்று எதிலும் மன மகிழ்ச்சி கூடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் செய்யும் காரியங்களை அற்புதமாக செய்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய புரிதல் ஏற்படக்கூடும். உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். என்று மாணவர்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு.
அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். யோசித்து செய்யும் காரியங்களை முன்னேற்றம் இருக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்குங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். நிலவில் உள்ள பணம் வரக்கூடுங்க. நினைத்தபடி வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். போராடம். காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். நல்ல அனுகூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யாரும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். அலுவலகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். உத்திராடம். இன்று தெளிவான சிந்தனை இருக்குங்க. வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். எதிலும் நன்மை உண்டாக கூடுங்க. நிறைவேறாத காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். கடன் விவகாரங்கள் ஓரளவு முற்றுப்புள்ளி வைக்க கூடுங்க. காசு பணத்தை இன்று நீங்க சேமிப்பாக மாற்ற வேண்டும். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மகரம். மகரம் ராசினியர்கள். இன்று நீங்க சுயநல நோக்குடன் நடந்து கொள்வீர்கள். அதனை மட்டும் கொஞ்சம் சரி செய்து கொள்ளுங்கள். சில நபர்கள் வேண்டுமென்றே உங்களிடம் பணமும் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். அது உங்களுக்கு கடினமான சூழலை ஏற்படுத்தும். எது எப்படியவங்க இருந்தாலும் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சி குடும்பமாக இருக்கக்கூடும். திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். ஏகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். தேவையான பணம் இருப்பதினால் சமாளித்து விடுவீர்கள். அலுவலகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். பணி சுமை கூடினாலும் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை இருக்காது. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுக்க முடியும். வியாபாரத்தில் தந்திரனை கற்றுக்கொள்வீர்கள். தொழிலில் உங்களுக்கு விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். கூடுதலாகவே பண வரவும் கிடைக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். வியாபாரிகள் புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கடித தொடர்புகள் மூலம் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. செல்வாக்கு மிக்க சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். புதிய முயற்சிகளை நீங்க தளர்த்திக் கொள்வது நல்லது. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்குங்க. எதிலும் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காரியத்தில் நல்லதொரு அனுகூலம் உண்டாகக்கூடும். அவசரம் காட்டினால் நஷ்டத்தை கொண்டு வரக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். பொறுமை எப்பொழுதும் ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். எல்லா பட்சம் முன்னேற்றம் இருக்குங்க. இறைவன் சரணாகதியும் அடைய கூடுங்க. பழைய பாக்கிகளை நீங்க நாசுக்காக வசூல் செய்துவிடக் கூடுங்க. இன்று நிலைவில் உள்ள பணம் வரக்கூடும். புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நிதானம் இருந்தால் மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் அபார திறமை கொண்டதாக காணப்படுவீர்கள். வழக்கமான பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கென்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். காதல் புரியாது புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். அமைதியுடன் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு சுய தேவைகள் பூர்த்தியாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளையும் இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். புதிய தொடர்புகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெற்றிக்கான வழி கண்டிப்பாக வரக்கூடும். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தின் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. திருவோணம். எதிரிகள் தவிடு ஓடி ஆவார்கள். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். நல்லதொரு அனுகூலம் உண்டாக கொடுங்க. உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். என்று நீங்க அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். அவிட்டம். இனிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக எதையும் செயல்படுத்துங்கள். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு நல்லதொரு செய்திகள் கிடைக்க கொடுங்க. கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். அனுகூலமான நல்ல சூழல் ஏற்படக்கூடும். அரசாங்க வகையில் உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள். இன்று தீவிரமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை பொழுது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். தேவையான பண உதவி கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. கும்ப ராசினியர்கள் இன்று பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்க கொடுங்க.
காரியங்களில் ஓரளவு அனுகூலம் உண்டாகும். பணிகளை நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். உற்சாகமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. உறவினர்கள் மற்றவர்கள் அனைவரும் ஆதரவாக இருக்கக்கூடும். உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். மிகவும் கவனமுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உணவு பழக்க வழக்கத்தை சிறிதளவு மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனை இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக நீங்கும். தொழிலதிபர்கள் சந்தையில் அதிக போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்க. நியாயமான விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். கோரிக்கைகள் ஓரளவு நிறைவேறக்கூடும். அரசாங்க வகையில் முன்னேற்றம் இருக்கும். என்று உங்களுக்கு எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு வழக்குகளில் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பிரிந்து சென்ற தம்பதியர் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனம் கோணாமல் நடந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் இன்று வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சூழலையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு வழிநடத்தி செல்வீர்கள். காதல் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குமே தவிர பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாது. பயம் வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. நம்பிக்கையும் இழக்க வேண்டாம். என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். எப்படியாவது சாதித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று தைரியம் மிக்க நபர்களாக காணப்படுவீர்கள். விளையாட்டுத் துறையிலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகக்கூடும். மனமும் இன்று அலைபாய்ந்து கொண்டிருக்கும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. என்று உங்களுக்கு எதிர்பாராத வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சதயம் பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி செல்லக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மன குமரல்கள் கவலைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். யார் சொல் பேச்சையும் இன்று நீங்க தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் மட்டும் பண வரியம் செய்துவிட வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டாத்தி இறைவனை முழுமையாக நம்புங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குங்க. செல்வாக்கு கூடும் நாளாக இருக்கக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பிடாதீர்கள். என்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. மன வலிமை உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனும் மீனும் ராசினியர்கள் இன்று பல நெருக்கடியிலே கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சோதனை எல்லாம் இன்று நீங்க சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கு சுற்றுலாக்கள் சென்று வருவீர்கள். இன்று நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். எண்ணற்ற மாற்றங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். நியாயமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பணியின் காரணமாக கொஞ்சம் மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். எதிர்பார்த்த காரியங்களை கச்சிதமாக செய்ய முடியும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மாறுதலை இன்று நீங்க அடைய முடியுங்க. வேலை தேடும் இளைஞர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். பிரிந்து சென்ற தம்பதியர் மீண்டும் ஒன்று சேரக்கூடுங்க. எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். அனைவரும் உங்கள் செயல்களை கண்டு கண்டிப்பாக பாராட்டக்கூடுங்க. எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதனால் உற்சாகம் அடைவீர்கள். போட்டி பொறாமைகளும் விலகி செல்லக்கூடுங்க. வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். பெண்கள் இன்று புது புது விஷயங்களில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பெண்களுக்கு இன்று மன வலிமை கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. காதல் உங்களுக்கு சில குழப்பத்தை கொடுக்குமே தவிர பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதல்ல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாளாக இருக்கக்கூடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சுலபமாக இன்று காரியம் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஒரு வித மகிழ்ச்சி கொடுங்க. இன்று நீங்க உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழுவீர்கள். எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்திரட்டாத்தி. நேரம் கடந்து சில பணிகளை பெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கிறவர்களாக இருக்க கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் சாதகமான சூழல் உருவாகும். வழக்கு விவகாரங்கள் கூட வெற்றி ஏற்பட கொடுங்க. ரேவதி. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கற்பூரம் போல் காரியங்களை பற்றிக் கொள்வீர்கள். அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். வழக்குகள் சாதகமாக இருக்கக்கூடும். ஆதாயமும் கண்டிப்பாக வரக்கூடும். அனுகூலமான செய்திகள் வரக்கூடுங்க. என்று நீங்க கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.